கல்யாணம் ஆகி 6 மாசமே ஆன இளம் தம்பதிகள் கணவன் மனைவி 2 பேரும் திடீர்னு ஒரு சின்ன மனக்கசப்பால பேசாம இருக்காங்க. இப்படியே ஒரு 10 நாள் ஓடிடுது. சரியா பேசுறதில்ல. வந்தா சாப்பிட வைப்பாங்க, இப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில மனைவி கர்ப்பமா இருக்காங்க. சரி, இந்த வீட்டுக்கார்ட்ட சொல்லணும். இவ்வளோ நாள் தான் இப்படி போயிடுச்சு, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி இருந்தோம், எப்போ நம்ம சந்தோஷமா தான் இருந்தோம், சமாதானமாக தான் இருந்தோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி வீட்டுக்கார்ட்ட பேசிடணும். குழந்தை வேற இதாக இருக்குது, நம்ம கர்ப்பமாக இருக்கிறது சொல்லிடணும்ன்ட்டு மனைவி முடிவு செஞ்சிருக்கோம். அதே போல் அங்கே வீட்டுக்காரருக்கும் ஏன் இவ்வளோ நாள் நம்ம இப்படியே இருந்துட்டோம், யார்கிட்ட விட்டு கொடுத்து போகிறோம், மனைவி தானே, அப்படி குடும்பத்தில் தான் விட்டு கொடுத்துட்டு போகிறோன்னு சொல்லி மனைவிட்ட இன்னைக்கு பேசணும். அவர் ஒரு முடிவோடு வராரு. வீட்டுக்கு காஃபி போட்டு கொண்டு மனைவி கொடுத்துட்டு வாங்கினதும் மனைவி சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு. கணவரும் சொல்கிறார், நான் உங்ககிட்ட பேசணும், நானும் இருந்தேன்ட்டு. சரி, பேசலான்னு ஆரம்பிக்கும் போது உடனே ஃபோன் அடிக்குது. ஃபோன் அடிச்சுன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு, சரி இது டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம எதுனாலும் நீங்கள் பேசிடணும், நம்ம எதிர்காலத்துக்காகவும் நம்ம வாழ்க்கைக்காகவும் நம்மளோட குழந்தைகளோட நலத்துக்காகவும் பேசிடணும்னு சொல்லிட்டு ஃபோனும் யார் வந்தாலும் பெல் அடிச்சுன்னா கதவை தரக்கூடாதுன்னு ஒரு முடிவோட ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கதவை லாக் பண்ணிட்டு பேக் சைடில் தோட்டத்தில் போய் உட்காந்து 2 பேரும் மனசு விட்டு எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த சின்ன சின்ன சண்டையால் இவ்வளோ மன வருத்தம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருக்காங்க. மனசில் 2 பேர் மனசுக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பெல் அடிக்குது. வீட்டில் காலிங் பெல் அடிக்குது. உடனே மனைவி போய் யாருன்னு போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தாக்கா ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கணவரோட அப்பா, அதாவது மாமனார். உடனே கணவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு. அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி அப்பா தானே, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கலாம், அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சமாதானம் பேசிட்டு மறுபடியும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மறுபடியும் ஒரு பெல் அடிக்குது. இப்போ கணவர் போய் பார்க்க போகிறாரு. போய் பார்க்க போகும்போது கதவுக்கு போனாக்கா மனைவியோட அப்பா, அதாவது மாமனார் இருக்கார். உங்கள் அப்பா தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்ன உடனே மனைவி வேகமாக எட்டி பார்த்துட்டு அந்த செவுத்தோரம் ஜன்னலை ஒட்டி அப்படியே சாஞ்சு நின்றுட்டுருக்கா. அப்படி வெளியே அவங்க அப்பாவுக்கு உள்ளேருந்து பார்க்கறது தெரியாது, ஆனால் மகளுக்கு அப்பா வெளியே நிற்கிறது மகளுக்கு தெரியும். அப்படியே பார்த்து கதவை திறனுங்கன்னு திறக்க வேணாம்னு கணவர்கிட்ட சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அழுகிற, என்ன ஏது, நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சொல்லியும் கணவர் சொல்லியும் மனைவியால் அதை ஏற்றுக்க முடியல. அப்படியே அதிகம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கணவர் என்ன பண்ணுறாரு, மனைவியோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு, சரி நீ சமாதானமாரு, அவளை வேணான்னு சொல்லிட்டு உடனே கதவை திறந்து வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உபசரிக்கிறாங்க. அவர் சொல்ல, எனக்கு ஒரு 2-3 நாளாக மனசே சேரல கண்ணு, சரி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு ஸ்வீட்டு பூவெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு உடனே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மனைவி கணவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் கர்ப்பமாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்க்கை ஓடுது. இதுக்கடையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அதாவது ட்வின்ஸ் குழந்தை, பையன் 1 பொண்ணு 1. இந்த குழந்தை 2ம் அழகாக வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க. எந்த பொருள் எது வாங்கினாலும் 2 குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் செலவு செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த பொன் குழந்தை மேலே ரொம்ப பிரியம், அதிகமான பாசம் இப்படியெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாருக்கா. மனைவிக்கு ஒரு கட்டத்தில் எதனால் இவர் 2 பேர் நம்ம குழந்தை தானே, ஏன் இந்த குழந்தை மேலே மட்டும் இவ்வளோ பாசமாக இருக்காரு தெரியலேன்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் கேட்டுருவாங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன காரணம், ஏன் பையன் மேலே இவ்வளோ பாசம் இல்லை, பொண்ணு மேலே இவ்வளோ உங்களுக்கு பாசம் இருக்கு, என்ன காரணம்னு கேட்கப்போ அப்போ கணவர் சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு நாள் நான் கதவு தட்டும்போது என் மகன் பார்த்துட்டு போயிடுவான், ஆனால் என் மகன் எனக்காக அழுது என் மருமகனோட மனசை மாற்றி கதவை திறக்க வைப்பா, அதனால தான் எனக்கு மகன் மேலே ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொதுவாகவே பெண் குழந்தைங்களுக்கு அப்பா ஒரு வரங்க. பெண் குழந்தைங்களோட வளர்ப்பில் அப்பாவுக்கு இருக்கிற ஒரு உரிமையும் ஆர்வமும் எங்கேயுமே கிடைக்காதுங்க. குழந்தையோட வளர்ப்புலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எதிர்காலத்துலேயும் சரி, பெண் குழந்தைகளுக்காக அப்பா ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்கணும், அணுவாக ஒவ்வொரு இடத்துலையும் தேடி தேடி கொடுக்கறதுல அப்பாவுக்கு நிகர் அப்பா தாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.